வணக்கம் நண்பர்களே. இதுதான் சுருளி அருவி பக்கத்தில் இருக்கிற சுருளி வேலப்பர் கோயில். இப்போ நம்ம பார்த்த சிலை இமயகிரி சித்தர் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே தவம் செய்ததாக சொல்கிறாங்க. வரலாற்றில் பார்த்திங்கனாக்கா இவர் நல்லா உத்து பார்த்தோன்னாக்க சீனர் மாதிரியே இருக்கிறார். அவர் அந்த காலத்தில் இங்கே ஒரு லிங்கத்தை இந்த குகைக்குள்ளே தான் பிரதிஷ்டை பண்ணி பல தவம் இருந்து பூஜை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கும் இங்கே பார்த்திங்கனாக்க அந்த லிங்கத்துக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு. யாராவது ஒருத்தர் இங்கே உள்ளே இருந்து தவம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா இது எப்படி போகிறது, இது மலை பாதையிலே தான் போக வேண்டியிருக்கும். ரெண்டு பக்கமும் படி இருக்குது. அதாவது இது சுருளி வேலப்பர் கோயில் மேலே இருக்குது, கீழே அந்த குகை இருக்குது. கீழேயே குகை இருக்குது. அந்த குகையில் தான் தவம். அதே இது தீர்த்தமும் இங்கே கிடைக்கும். அந்த மலையிலேருந்து பல மூலிகைகளோடு வர்ற தீர்த்தம் இங்கே கீழே கிடைக்கிது. இது சுருளி வேலப்பர் கோவில். அது கீழே அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து அந்த மலை பின்னாடி இருந்து மேலே இருந்து அப்படியே தீர்த்தம் கீழே வரைக்கும் போகுது. நம்ம குளிக்கணும் செய்யணுன்னா கூட அங்கேயே குளிச்சுக்கலாம். அந்த மூலிகை தீர்த்தத்தையும் நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் அந்த தீர்த்தம் இருக்கிற இடம். அந்த ஏற்கனவே தேனி மாவட்டம் கம்பம் டவுன்லேருந்து சுருளி அருவி போகிற பாதையில் ரோட்டில் போயிட்டு வலது பக்கம் திரும்பினா அருவி போகலாம், இடது பக்கம் திரும்பினா மௌன சித்தர், நேராக போகிற பாதையில் போனால்